ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி டே. காலையிலேயே மழை ஜாலியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கங்கே புயல் மழைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மண்டையில் ஒரு ஒரு விதமான பிரச்சனை ஓடிட்டு இருந்துட்டோம். இப்போதைக்கு என் மண்டையில் இருக்கிற ஒரே பிரச்சனை என் வாழைப்பழமும் என் வாழை மரமும் தான். ஆண்டவா, நானே காடு மலை மெடியெல்லாம் தாண்டி எப்படியோ அமேசான் அரிய வகை மூலிகளெல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கேன். இந்த மழைனால எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணாம பாதுகாப்பாக இதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியதை போட்டு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு இருக்காளே, என் பொண்ணு அவள் வந்து நார்மலாக இந்த கிளிகிழிப்பு இதெல்லாம் கொடுத்து அது விளையாடுறதுலாம் அவளை நான் எதனா ஒரு வேலை செஞ்சேன். அந்த வடிகட்டு தட்டு கல் சட்டி மண் சட்டின்னு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரப்போ அது புடுங்கி விளையாடுறதுல ஒரு ஆனந்தம் அந்த பொண்ணுக்கு. அவள் அந்த கல் சட்டியை உடைப்பாளா மாட்டாளான்னு அது பக்கத்தில் உட்காந்து பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காலையில் எழுந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு பொறுப்பான ஒரு குடும்ப ஈஸ்வரியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா நாளும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, என்னைக்காவது ஒரு நாள் தான் எனக்கு ஞானம் யோகம். லாஸ்ட் மெயின் பிளாக்ல சொல்லியிருந்தேன், அந்த 3 நாள் ரிச்சுவல்ஸ் இன்னையோட முடியுது. அதனால ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டு சாமியை பார்க்க போகிறேன்ற ஒரே சந்தோஷம் தான் இன்னைக்கு. அதனால நைட்டாக தூக்கம் வரல, காலையில் எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்னைக்கு இந்த நைட்டு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு.